செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 9th தமிழுக்கான அஃபீஷியல் கோர்ட்டில் எக்ஸாம் கொஸ்டின் வருது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து பார்த்தா நீங்கள் 10th போகிறீங்க, 10th and 12th போகிறீங்க. நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வரப்போகுதுப்பா. ஸோ ஃபியூச்சர்ஸில் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. நீங்கள் 9th போகிறீங்க, 10th போகிறீங்க, லாஸ்ட் மினிட்ல லீக் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ்லாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் லிங்க்ஸ் இருக்குது, அதில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்களா? பண்ணாமல் மட்டும் வீடியோ ப்ளே ஆகும்ப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், தமிழ் 15 1 வேர்டு. ஓகேவா? அப்படியே உங்களுக்கு சேம் 10th பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போயே நீங்கள் 10th பப்ளிக் மாதிரி தான். ஏன்னா 10th பப்ளிக் என்ன இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்களோ என்ன பேட்டர்ன் எழுத போகிறீங்க. 8th வரைக்கும் வேறு மாதிரி பேட்டர்ன் படிச்சிருப்பீங்க. ஸோ 1 மார்க்கில் பார்த்தா கம்மியாக வந்திருக்கும், எச்சா வந்திருக்கும். மேப்பு அப்புறமேட்டு பார்த்தா உங்களுக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 100 மார்க் படிச்சிருப்பீங்க. பட் இப்போ சயின்ஸ் பண்ணால் வெறும் 75 மார்க் தான் படிக்க போகிறீங்க. ஏன்னா 10th பேட்டர்ன் அப்படி தான் இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. நல்லா தெளிவாக படிங்க. இப்போ இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 ஒன்றோட பார்த்துட்டிங்களா? இதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள் 7 8 9 10 பாருங்கள். இவ்வளோ தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஃபியூச்சரில் போய்ட்டு நீங்கள் பாதிக்கப்படக்கூடாது. எதுவுமே தெரியாமல் படிக்காமல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கோசம் சொல்கிறேன். இப்போ தான் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனல்ஸ் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள் 11 12 13 14 15 15 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் பெரிய பகுதி 2ல் பெரிய 1 பாருங்கள். உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரிப்பா. ஓகேவா? 21வது கொஸ்டின் கம்பல்சரி. இந்த 21வது கொஸ்டின் கம்பல்சரி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருக்குறள். ஓகேவா? 8th வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி கொஸ்டின் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ 9th வந்து புதுசாக கம்பல்சரி கொஸ்டின் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு. ஓகேவா? திருக்குறள் நீங்கள் எழுதணும். ஓகேவா? அதான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின். மற்றபடி மீதி இருக்கிற 5ல் நீங்கள் ஏதோ 3 எழுதுனா போதுமானது. ஓகேவா? அது கீழே பாருங்கள் பிரிவு 2 பாருங்கள். உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ், இலக்கணம் 2 மார்க்ஸ். ஓகேவா? டோட்டல் எத்தனை கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஓகேவா? ஸோ கலைச்சொல் அறிவோம்னா அதான் ரொம்ப ஈஸி. 27 ஈஸி. 28 பாருங்கள் பொருள் எழுதி தொடர் அமைக்கன்னு கேட்குறாங்க. அதுவும் ஈஸி தான். அப்புறமேட்டு வேறு என்ன ஈஸி? 26 ஈஸி. தொடரை பழமொழி கொண்டு நிரப்பு செய்க அப்படிங்கிறாங்க. அது ஈஸி தான். இப்போ வினையோடு வந்தால் கீழே பேசு, தொடரின் வகையை சூட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் எப்படின்னு தெரியல எனக்கு. இது கிராமர் பாட்டு ஃபுல்லாக இலக்கணம். ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்து பாருங்கள் பகுதி 3 பாருங்கள். பகுதி 3ல் பெரிய 1 பாருங்கள். உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேவா? டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. அந்த 3ல் ஏதோ நீங்கள் 2 எழுதுனா போதுமானது. ஒன்று வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேவா? இது நீங்கள் எது எழுதணும்னு பார்த்துட்டிங்கன்னா உரை பற்றியை படித்து வினாக்களுக்கு விடையளி 31 பாருங்கள். அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க தெரியுமா? ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஒரு கொஸ்டின் பேராகிராஃப் கொடுத்துறாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ண தெரியுமா? அதே தான் சேம் தமிழ்லையும். ஓகேவா? ஒரு பேராகிராஃப் கொடுத்துறாங்க. அந்த பேராகிராஃப் கீழே கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் எழுதினா போதும். உங்களுக்கு மார்க் 3 மார்க்கு. அப்போ 29 30 இது பார்த்தா நீங்கள் இதை படிச்சது மாதிரி இருக்கும். ஓகேவா? இது 2 இது 1 எழுதணும் நீங்கள். அடுத்து பகுதி 2 பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி இருக்குது. ஓகேவா? 34 கொஸ்டின் கம்பல்சரி. இந்த கம்பல்சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட பகுதி. ஓகேவா? ஸோ படிச்சிருப்பீங்க மனப்பாட பகுதி. திருக்குறள் மனப்பாட பகுதி படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதான் இது மனப்பாட பகுதி. இதுக்கு 3 மார்க்கு. அது கம்பல்சரி கண்டிப்பாக நீங்கள் எழுதாகணும். அதில் பார்த்தீங்கன்னா சாய்ஸும் கொடுக்குறாங்க. ஒன்று மேலே இருக்கிற மனப்பாட பகுதி எழுதணும், இல்லை கீழே இருக்கிற மனப்பாட பகுதி எழுதணும். டோட்டலாக 2 மனப்பாட பகுதி கொடுத்து 2 1 தான் எழுத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 32 33 கண்டிப்பாக நீங்கள் 1 எழுதி ஆகணும். ஓகேவா? இது ஒரு பாட்டு உங்களுக்கு. அடுத்து பிரிவு 3 பாருங்கள். உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸு 35 36 and 37. ஓகேவா? ஸோ பாருங்கள் 35 36 37 இது உங்களுக்கு 3 மார்க்கு. டோட்டலாக 6 மார்க்கு. அடுத்து பகுதி 4 பாருங்கள். உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ் எய்தரா சாய்ஸ் தான். ஒன்று மேலே இருக்கிறது எழுதணும், இல்லை கீழே இருக்கிறது எழுதணும். ஓகேவா? ஒரு கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு ஆன்னு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு கொடுக்கல. ஒரு சில கொஸ்டின் கொஸ்டின் கொடுப்பாங்க, ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஆனால் இப்போ ஆனுவல் எக்ஸாமில் கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? 38 பாருங்கள். பார்த்துட்டீங்க 38 39 பார்த்துட்டிங்களா? 38 39 2 1 எழுதுனா போதும். அப்புறம் 40 பாருங்கள். 40 காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அந்த காட்சியில் என்ன தெரியுதுன்னு சொல்லி ஒரு 5 எழுதுனா போதும். 5 மார்க்கு சொலையா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். அப்போ 41 பாருங்கள். நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. மீதி இதை நீங்கள் ஃபில் பண்ணி எழுதணும். ஓகேவா? அது இதுக்கு ஒரு 5 மார்க். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. கீழே பாருங்கள் ஆ இ ஊ அதெல்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 42 பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினை முற்று மாற்றி
கொடுத்த இடங்களை நிரப்புக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அது என்னன்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் எழுதணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொடுத்துட்டாங்க, அதை கரெக்டாக நீங்கள் அதை எழுதணும். அப்படி இல்லைனா அல்லது இதுக்கு பின்னா உங்களுக்கு எதிராக சாய்ஸ் இருக்குது. ஒன்று மேலே கதை எழுதணும், இல்லை கீழே கதை எழுதணும். 42 மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் மொழிபெயர்ப்பு உங்களுக்கு. ஸோ ஒன்று மொழிபெயர்ப்பு எழுதலாம், இல்லை மேலே கதை எழுதலாம். மொழிபெயர்ப்பு எழுதலாம் கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா நீங்கள் சும்மா நீங்கள் மொழிபெயர்ப்பில் அந்த இங்கிலீஷில் ஃப்ளவருக்கு என்ன பூக்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கிலீஷில் தமிழில் ஏதோ அடிச்சு விடலாம். ஏன்னா மார்க் கண்டிப்பாக 6 மார்க் ஒவ்வொரு மார்க் கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் 3 மார்க் வாங்கிடலாம் நீங்கள். ஸோ அடுத்து கடைசியாக பாருங்கள் உங்களுக்கு நெடுவினாப்பா 8 மார்க் கொஸ்டின்ஸ் பகுதி 5 பாருங்கள். 8 மார்க் கொஸ்டின்ஸ் 43, 44 அண்ட் 45. ஓகேவா? மொத்தம் உங்களுக்கு 3 இருக்குது. 43, 44, 45 ரெண்டில் ஏதோ ஒவ்வொன்று எழுதுனா போதும். ஓகேவா? 43, 44, 45 இதோட இந்த கொஸ்டின் முடியுதுப்பா. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு 4 செட் நம்ம போட போகிறோம். இது இல்லாமல் கௌதம் மீடியா சேனல் இருக்குது தெரியுமா, மெயின் சேனல். அந்த சேனலையும் வீடியோஸ் வரப்போகுது. அந்த சேனலையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 இந்த சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்கள் அப்போ பண்ணலாம் கூட பரவாயில்ல. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிஎஃபாக அண்ட் லாஸ்ட் மினிட்ல கொஸ்டின் லீக் ஆகும் தெரியுமா, லீக்கட் கொஸ்டின் தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராமில் சென்ட் பண்ண போகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகேப்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தட்ஸ் இட் பா. வீடியோ என்ன பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.